காய்கனி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமு. இன்னைக்கு நாட்டு காய்கறிகள், ஹைபிரிட் காய்கறிகள் இதுக்குண்டான வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் 2 தக்காளி இருக்குது. இது நாட்டு தக்காளின்னு நம்பப்படுற ஆந்திரா தக்காளி, இது ஹைபிரிட் தக்காளின்னு நம்பப்படுற பெங்களூர் தக்காளி. ரெண்டுமே நாட்டு ரகம் கிடையாது. இது புளிப்பாக கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், நம்ம சவுத் இண்டியன் குக்கிங்க்கு கொஞ்சம் சூட் ஆகும். இது புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனாலேயே இதை நாடணும், இதை ஹைபிரிட்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னன்னா ரெண்டுமே ஹைபிரிட் தான். அதே மாதிரி தான் மாதுளம்பழம். இப்போ என் கையில் 2 மாதுளை இருக்குது. இப்போ இது வந்து சிகப்பு கலரில் இருக்கும் உள்ள அதோட முத்துக்கள். இது ஓப்பன் பண்ணால் உள்ள வெள்ளை கலரில் இருக்கும். இது வெள்ளையாக இருக்கிறதுனாலயே இதை நாட்டு ரகம்னு, இது சிகப்பாக இருக்கிறதுனாலே இதை ஹைபிரிட்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது, ரெண்டுமே ஹைபிரிட் தான். இதோடைய ரகங்கள் பேர் தான் வேற. இதுக்கு பேர் பக்வா, இதுக்கு பேர் கணேஷ். இதே மாதிரி தான் கத்திரிக்காயும் விதவிதமான கலரில் விதவிதமான சைஸில் இருக்கும். ஒரு சில இது நாட்டு ரகம்னு, ஒரு சில இது ஹைபிரிட்னு நம்புறாங்க. இது எல்லா காய்கறிகள்லையும் இந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஹைபிரிட் தான் மார்க்கெட்டில் இருக்கிறது, விவசாயிகள் விளைவிக்கிறதுலையும். அப்போ காய்கறிகளில் பழங்களில் நாட்டு ரகம்ன்றதே கிடைக்காதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது, இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் தோட்டத்தில் அங்கங்கே கொஞ்சம் போட்டு அவங்களோட சொந்த உபயோகத்துக்கும் அந்தந்த கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நடந்துகிட்டு இருக்குது. டோட்டலாக மாஸ் ப்ரொடக்ஷனாக நிறையா ஏக்கரில் அதை பயிர் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான். ஒரு சில காய்கறிகள், ஒரு சில பழங்கள், ஒரு சில சீசன்களுக்கு மட்டும்தான் வருது. மற்றபடி பொதுவாக எல்லா நேரங்களையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஹைபிரிட் தான். அதில் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு விருப்பமான நல்ல தரமான காய்கறிகளை, பழங்களை வாங்கி உபயோகப்படுத்துங்க. மறக்காமல் காய்கனி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க.